ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 944வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ். ஒரு வழியாக இந்த ரியல்மி 11 சீரியஸை லான்ச் பண்ணிட்டாங்க. 3 மொபைல் லான்ச் ஆகிருங்க. எதிர்பார்த்ததை விட நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. ப்ரைஸிங் தாறுமாறு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு பக் வந்திருக்காம். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஜியோலேருந்து ஃப்ரீயாக 1 GB டேட்டா கொடுக்குறாங்க. அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அமேசான்லேருந்து இப்போ திரும்பவும் அவங்க ஆஃபர் சேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்மார்ட் ஃபோன் சம்மர் சேல் அப்படின்ற பேரில் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுதுங்க. எந்த அளவுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்றத லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய ஆஃபர்னு சொல்ல முடியாதுங்க. சின்ன சின்ன ஆஃபர்ஸ் இருக்க தான் செய்யுது. அடுத்து வாட்ஸ்அப்பில் இப்போ மைக்ரோஃபோன் பக் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னால் வாட்ஸ்அப்போட பக்கே கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா குறிப்பாக பிக்சல் ஃபோன், சாம்சங் ஃபோன் இந்த மாதிரி ஒரு சில டிவைசஸில் வாட்ஸ்அப் க்ளோஸில் இருந்தாலும் வாட்ஸ்அப் வந்து மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அலர்ட் காமிக்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்டான மொபைல் வச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேலே சின்னதாக ஐகான் காமிக்கும் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத. ஸோ இது வாட்ஸ்அப் க்ளோஸில் இருக்கும்போது கூட ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதை தொடர்ந்து வாட்ஸ்அப் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து வாட்ஸ்அப்போட பக் கிடையாது, இது ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஒரு பக். கூகுள் வந்து அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே சால்வ் ஆகிரும். ஸோ இது பக் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் தரப்புலேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா பயப்படாதீங்க. அடுத்து பிக்சலோட பிக்சல் 7a சீக்கிரமாகவே இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்ற லிஸ்டிங்கோட ஸ்கிரீன்ஷாட் லீக் வந்திருக்கு. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் ப்ரைஸில் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்சலோட 7a இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் அப்படின்னு தோணுது. ஏன்னா டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. 98 டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 64 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 40,000 ரூபா அப்படின்றது பிக்சல் ஃபோன் அப்படின்றதுனால ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த 6a மாதிரி இதுவும் விலை கம்மியாகி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டவுட் தான். அடுத்து இப்போ ஜியோலேருந்து 1 GB டேட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர் ட்ரிப் போறதுக்கான ஒரு ஆஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேற ஒரு சில ஆஃபர்ஸும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களோட ஜெம் கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல குறிப்பா 1 GB டேட்டா அதிக பேருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை செய்யறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க ஜியோவோட அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்கனாலே பேனர்ல ஜெம்ஸ் கிரிக்கெட் அப்படின்றத காமிப்பாங்களாம். ஸோ உள்ள போயிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களோட ஃபோன் நம்பர், அது போக உங்களோட ஜிமெயில், இந்த மாதிரியான டீட்டெயில் கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் என்ன அப்படின்றது தெரிய வந்துடும். ஸோ இது வந்து அவங்களோட அந்த ஜெம்ஸ் கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அந்த 1 GB டேட்டா அதிக பேருக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேணும் உங்களோட டீட்டெயில் கொடுத்து அந்த 1 GB டேட்டாவை எடுக்க ரெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த ரியல்மியோட 11 சீரிஸ் பற்றி பார்த்துடலாமா? ரியல்மி 11 Pro Plus வரும் நம்ம எதிர்பார்த்தது. ரியல்மி 11 ப்ரோவும் வரும் எதிர்பார்த்தோம். ரியல்மி 11 ஒரு மொபைல் வரும்னு எதிர்பார்த்தோமா? அந்த மொபைலையும் சேர்த்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரியல்மி 11 பற்றி பார்த்துடலாம். ரியல்மி 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 90 Hz AMOLED டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி மீடியாடெக்கோட ப்ராசர் தான் டைமென்சிட்டி 6020 அப்படின்ற ஒரு ப்ராசரோட வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 64 MP மெயின் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமராவோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொண்டு வராங்க. இதனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட பேஸ் வேரியண்டாவே 8 GB வேரியண்ட் தான் கொண்டு வராங்க. 18,500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்னோட கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் பிரைஸ்டுங்க. 8 MB ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொல்கிற அளவுக்கான பெரிய மொபைல் இல்லை. ஏன்னா அந்த ப்ராசர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாது. அப்படி இருக்கும்போது 8 GB ரேம் அந்த மொபைலுக்கு தேவையே கிடையாது. அதனால 8 GB ரேம் மெனக்கிட்டு கொண்டு வந்து அதையும் 18,000 ரூபாய் சைனாவில் ப்ரைஸ் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்ததுன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துன்னா தள்ளி விட்டுருங்க. ஏன்னா இதை விட பெட்டரா ரியல்மியோட 11 ப்ரோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 11 ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸுக்கும் வித்தியாசமே இல்லை. ரியல்மி 11 ப்ரோ ரெண்டுலையுமே கர்வ்டு 120 Hz AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. 6.7 inches சைஸ்ல. அது போக ரெண்டுலயுமே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7050 அப்படின்ற ப்ராசரோட ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே சேஞ்ச் ஆகுது. 5000 mAh பேட்டரியோட ப்ரோ வெர்ஷன்ல 67 வாட்டும் ப்ரோ பிளஸ்ல 100 வாட்டும் கொடுத்துருக்காங்க. பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 8 GB 128 GB தான் பேஸ் வேரியண்டா இருக்குது. ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோ பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. நேற்றே சொல்லியிருந்தா 1 TB வெர்ஷன் ஒன்று வரப்போகுது. இது 33,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கு. இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 25,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ளேயே எட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி
வரும்போது கர்வ் டிஸ்பிளே இருக்குது, ஓகேயான ஒரு ப்ராசர் இருக்குது, கூடவே அந்த கேமரா வித் ஓஎஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். 67 வாட் போதுமான ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். ஸோ அதனால இது ஓகேங்க. ப்ரோ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்க்கு ஒர்த்தே கிடையாது, அது தேவையே கிடையாது. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே ஒரு கிமிக்கான ஃபீச்சராக தான் இருக்குது. ஸோ அதனால ப்ரோ ப்ளஸ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. யாராவது இந்த எக்ஸ்ட்ராஸ் வேணும்னா எடுக்கலாங்க. அடுத்து மீடியாடெக்கோட மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 ப்ளஸ் அப்படின்ற ப்ராசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 9200க்கு அப்கிரேடடாக வருது. இது வந்து நம்ம எந்த மொபைலில் பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து ஐக்யூவோட ஐக்யூ நியூ 8 ப்ரோ அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது. இந்த மொபைலில் இந்த ப்ராசரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ப்ராசரை பற்றி நான் பார்த்தது என்ன, இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசர். ஸோ அதனால் வந்து இது வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8 Gen 2 அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் வந்து நான் லீக்ஸில் பார்த்த Gen 2 விட அதிகமாகவே இருந்தது. ஸோ இங்கே டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ கம்மி ப்ரைஸில் ஒரு செமையான ஃப்ளாக்ஷிப் ப்ராசருங்க இந்த ப்ராசர். பாப்போம் என்னென்ன மொபைலில் எட்டு வராங்கன்றத. அடுத்து ஆப்பிள் பண்ண ஒரு தரமான சம்பவம், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சம்பவமும் கூட. ஆமாம், ஆப்பிளோட ஐபேட்ஸ்க்கு ஒரு நல்ல வீடியோ எடிட்டரை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஃபைனல் கட் ப்ரோ வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டால்வின்சிலேருந்து டால்வின்சி ரிசால்வ் அப்படின்ற அவங்களோட ஃப்ரீ சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இப்போ கடைசியாக ஃபைனல் கட் ப்ரோவையும் எட்டு வந்திருக்காங்க. ஆப்பிளில் M1 சிப் இருக்கிற அல்லது அதுக்கு மேலே இருக்கிற வெர்ஷன் எல்லாம் ஃபைனல் கட் ப்ரோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஜிக் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் தாங்க, ஃப்ரீயெல்லாம் தரல. ஆப்பிளாவது ஃப்ரீயாக தரதாவது, ஆனால் ப்ரைஸிங் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து ஐபேடில் யூஸ் பண்ணணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாவன்சி ஃப்ரீயாக கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த பீட்ரானோட டீல் தான். இந்த பீட்ரானோட நெக் பேண்ட் டைப் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ரெகுலராக 600 ரூபாய் இருக்குங்க. இந்த பீட்ரானோட வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை நான் வந்து ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்குது. 400 ரூபாய் அப்படின்றது செம்ம வேல்யூ ஃபார் மணி டீலாக இருக்கும். வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி TWSமே வந்து 600 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வந்திருக்கு. நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். நான் யூஸ் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன், 600 ரூபாய்க்கு ஒர்த்து தான். வாங்கி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எந்தவித பிரச்சனையும் இல்லை, சார்ஜ் நிற்கல, அப்படி இப்படி எந்த தொல்லையும் படல, ரெகுலராக யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை ரொம்ப எதிர்பார்க்க மாட்டீங்க, ஒரு நார்மலான சவுண்ட் அவுட்புட் போதும் அப்படின்னா 600 ரூபாய்க்கு இந்த TWS கூட நீங்க பை பண்ணலாங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து வயர்டு இயர்ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட இந்த இயர்ஃபோன் எடுங்க, 149 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கும். அதே மாதிரி வயர்லெஸ் மைக் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப விலை கம்மியாக வருதுங்க. ஏன்னா ரெகுலராக இந்த மாதிரி மைக்ரோஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே போகுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மைக்ரோஃபோனை 1747 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் பார்த்தா நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். சவுண்ட் அவுட்புட் எப்படின்னு தெரியல, ரிவ்யூஸ் ஓகே இருந்தது, அதனால் ஷேர் பண்ணுறேன், பார்த்து பை பண்ணிக்கோங்க. அடுத்து ரீசார்ஜபிள் LED டேபிள் லேம்ப். ஸோ நீங்கள் வந்து கரண்ட் இல்லைனா கூட யூஸ் பண்ண முடியும், சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரெகுலர் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியாக இருக்குங்க. வெறும் 287 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இது என்னடா இது இவ்வளோ நல்லா கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் ப்ளஸ் மெம்பர்ஸ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் கூட வராது. ஸோ 287 ரூபாய்க்கு செம டீல். நீங்கள் வந்து டேபிளில் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நைட் டைமில் புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சூப்பரான டீலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் ஸ்டாக் இருக்குதுன்னு தெரியலங்க. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் பை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா என்ன திட்டாதீங்க, நான் பொறுப்பு இல்லை. பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.